மத்திய பட்ஜெட் வரும் திங்கட்கிழமை தாக்கல் செய்யப்படவிருக்கும் நிலையில் கோழி பண்ணையாளர்களின் எதிர்பார்ப்பு என்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். முட்டை உற்பத்தியில் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது இந்திய அளவிலும் நாமக்கல் முதன்மையான இடத்தில் உள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் 1100க்கு மேற்பட்ட கோழி பண்ணைகள் செயல்பட்டு வரும் நிலையில் கோழிகளுக்கான தீவன தட்டுப்பாட்டை போக்க வேண்டும் எனவும் கோதுமை அரிசி, குருணை அரிசி போன்ற உபயோகமற்ற தீவன பொருட்களை மானிய விலையில் கொடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் கோழி தீவனங்களுக்கு ஜிஎஸ்டியில் விலக்கு அளிக்க வேண்டும் எனவும் பண்ணையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல்ல தான் இந்தியாவிலேயே குவாலிட்டியான முட்டை, தரம் வாய்ந்த முட்டை நம்ம உற்பத்தி பண்றோம். இது தனி மண்டலமா அறிவிச்சாக்க நமக்கு ஏற்றுமதி தடை இல்லாம போகும். இப்ப சப்போஸ் கல்கட்டால டிசீஸ் வந்தாலோ அல்லது கேரளாவில் டிசீஸ் வந்தாலோ டோட்டல் இந்தியாவிலே பேன் பண்ணிடுறாங்க. உலக தரம் வாய்ந்த ஆய்வகம் ஒன்று வேணுங்க. ஏன்னா நம்ம ரிசல்ட்டுக்காக எல்லாமே டிசீஸ் எல்லாமே போபால் அனுப்பி தான் நம்ம ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி வாங்க வேண்டியதா இருக்கு. அது உடனுக்குடனே நமக்கு ரிசல்ட் தெரிகிற மாதிரி உலக தரம் வாய்ந்த ஒரு ஆய்வகம் ஒன்று எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். நாமக்கல்லில் நாள் ஒன்றுக்கு 6 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படும் நிலையில் மத்திய அரசு மானியம் அளித்தால் வெளிநாடுகளுக்கான ஏற்றுமதி அதிகரிக்கும் எனவும் குறிப்பிட்டனர். மற்ற நாடுகள் எல்லாம் நம்ம டர்க்கியெல்லாம் கம்பேர் பண்றப்ப நம்மளுடைய நாட்டில் ஏற்றுமதி செய்கிற முட்டையினுடைய அளவு மிக மிக குறைவா இருக்கு. அதுக்கு நிறைய ஃபோக்கஸ் மார்க்கெட்டு, சப்சிடிகள் கொடுத்து நிறைய இந்த மாதிரி உதவிகள் பண்ணாங்கன்னா இது இன்னும் பல மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. மேலும் கோழி பண்ணையாளர்களுக்கு வாரியம் அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிராம பொருளாதாரத்தை உயர்த்தும் கோழி பண்ணை தொழில் மேம்பட மத்திய அரசு உதவ வேண்டும் என்பதே கோழி பண்ணையாளர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.